குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்து வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த இன்னுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே ஏறெடுப்பேன். இன்னுக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்களே ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். சங்கீதக்காரன் எழுதுகிறார். பர்வதங்கள், பர்வதம் என்று சொல்லல, பர்வதங்கள். ஒத்தாசை வரும் பிதா ஒரு பர்வதம், ஒத்தாசை தரும் இயேசு ஒரு பர்வதம், ஒத்தாசை தரும் ஆவியானவர் ஒரு பர்வதம். பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளே, ஒத்தாசை என்றால் உதவி. இன்றைக்கு நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது நம்முடைய கண்களை யாரை நோக்கி ஏறெடுக்கிறோம்? நம்முடைய பெற்றோரை நோக்கி ஏறெடுக்கிறோமா? அப்பா அம்மா உதவி செய்வாங்க, கணவர் உதவி செய்வார், மனைவி உதவி செய்வாள், பெற்ற பிள்ளைகள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று மனிதருடைய உதவிக்காய் நாம் காத்திருக்கிறோமா? அல்லது என் அதிகாரிகள் உதவி செய்வார்கள், என் நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்று நாம் காத்திருக்கிறோமா? என்னுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. எங்கள் கர்த்தரிடத்திலே உதவியை கேளுங்கள். எங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் தான் உதவி கேட்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புவான். என் பிள்ளை என்னிடத்தில் உதவி கேட்காமல் பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட உதவி கேட்டா எனக்கு கோபம் வரும் அல்லவா? அப்பா இருக்கும்போது நீ ஏன்டா அங்க கேட்ட என்றுதான் நான் கடிந்து கொள்வேன். ஆண்டவர் அப்படித்தான். நான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், இத்தனை வருஷங்கள் உனக்கு உதவி செய்யலையா? இத்தனை வருஷங்கள் எத்தனை நேரத்தில் நான் உனக்கு உதவி செய்தேன், உனக்கு நன்மைகளை கொடுத்தேனே, இப்பொழுது கொடுக்க மாட்டேனா? நீ ஏன் மனிதனை தேடுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். மனிதர்கள் சில நேரங்களில் உதவி செய்யலாம், ஆனால் செய்த ஒரு சின்ன உதவியை 1000 முறை சொல்லி காட்டுவார்கள். குத்தி குத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள். நாளைக்கு நம்மை நன்றி இல்லாதவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. அவர் 1 கோடி உதவி செய்தாலும் அதை சொல்லி காட்டுகிற தெய்வம் அல்ல, அன்போடு கொடுக்கிறார். பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற உதவியை என்றைக்காவது சொல்லி காட்டுவோமா? ஆண்டவரும் அப்படித்தான். ஒரு நாளும் அதை சொல்லி காண்பிக்கிற தேவன் அல்ல, மனதார செய்கிறவர், மனதார உதவி செய்கிறவர். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் பாதத்திலே வைத்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும், கர்த்தரிடத்திலிருந்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும், கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு அற்புதத்தை வருவதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்ப்பதாக. ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் திருப்புகிறோம். இதுவரைக்கும் டாக்டரை நம்பி இருந்தோம், நாங்கள் சாப்பிடுகிற மாத்திரை மருந்துகளை நம்பி இருந்தோம், இதுவரைக்கும் எங்கள் நண்பர்களை நம்பி இருந்தோம், பெற்றோர்களை நம்பி இருந்தோம், உறவுகளை நம்பி இருந்தோம். இனி இல்லை ஆண்டவரே, அவர் எல்லாரும் இருக்கட்டும். எங்கள் நம்பிக்கை உண்மையில் நாங்கள் திருப்புகிறோம். எங்கள் பார்வை உண்மையில் மட்டும் இருப்பதாக. ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு ஒத்தாசை தருகிறவர், ஏற்ற நேரத்திலே ஏற்ற காரியத்தை செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர், என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்து மகிழ பண்ணுவீராக. யார் யார் என்னென்ன ஜெபங்களுக்காய் உம்முடைய அன்பு முகத்தை நோக்கி பார்த்து பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக.
இன்றைக்கு அவர்களுக்கு பதில் கொடுத்து உடைய காத்திருக்கிறதுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ கரம் அப்படி செய்வதற்காய் நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பதாக, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கூடி வருவதாக, குழந்தை இல்லாத கர்ப்பங்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்து பிள்ளைகளை மகிழ பண்ணும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் இப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.